உனக்கு என்ன ராஜா மோட்டா அடிக்கிட்டு போற சப்பு 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 காலையில வருந்தா வாங்க சூத்திங்க சபை பற்றி எப்படி விளக்கம் சொன்னாதான் மகாராஜா தெரியும். மகாலட்சுமி தேவாட்சி முருந்த சபை, மகாலட்சுமி தேவச்ச மகா கிடைச்ச தேவை. இந்த சபையில அமர்ந்திருக்கிறாரு மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் இப்பேற்பட்டமான யாவருமான பேர் வணக்கம். இந்த சிறியவனை ஒரு கோடி வணக்கம். வணக்கம் மகாராஜா. நான் வந்து தெரியுமா? அவன் ஜட்டி போடலாம். எனக்கடா தெரியும். அவன் முன்னாடி போயிடலாம். ஏதுரா நான் சொன்னா நீ அடிப்பேன். அடிக்க மாட்டாரா? தாமலாபுரி பட்டணத்தை நீதிநெறி தவறாமல் அரசாட்சி செய்து வரக்கூடிய யம தர்மன் யம தர்மன் என்ற ஆளா தெரிந்து கொண்டாயா? அதே தவிர மேல தெரிவிட்டோமா? தெரிவிங்கள். எட்டு இசையில்
ஏய் சொல்லு மகாராஜா. தந்தை தாய் பேர் என்னன்னு தெரியுமா? சொன்னா மகாராஜா தெரியும். சூரிய தேவனுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்த பிள்ளைகளோ 2. யாரா தெரியுமா? யார் மகாராஜா? ஒன்று இந்த யமதர்மன், இரண்டாவது சனி பகவான். இந்த சனி வர்ற இடத்துல யமம் போக மாட்டான், யமம் போற இடத்துல சனி வர மாட்டான். சரி மகாராஜா. புரிந்ததா? அவங்க அப்பா அம்மா பேரு சூரிய பகவானுக்கும் சாயா தேவிக்கும் இன்றைய பணியை சீரு சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். இன்றைய கணக்கு எது முடிந்திருக்கு தெளிவாக நோட் எடுத்து அட சித்திரகுப்தா இங்க வருமே. சித்திரகுப்தா இன்றைய கணக்கை எடுத்து பார்த்துட்டியா? யாரோட கணக்கு நீங்க முடிந்திருக்கு? மகாராஜா அண்ணா கட்சியில எந்த போட்டு வச்சுக்கிறேன். மறுபடியும் சொல்ல, நீங்க யார் கணக்கு முடிஞ்சிருக்கு? எந்த புள்ளி பாய்க்குது மகாராஜா? ஐயா கட்சியில உங்க கணக்கே முடிஞ்சிட்டு ஐயா ஜெயசீலம் மன்னனே ஜெயமாபுரி பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய ஜெயசீலன் ஜெயமாலினி இருவருக்கும் பிறந்த ஒரே புதல்வன் சாந்த சீலன். அவன் கணக்கு இன்னைக்கு முடிய போகுது. முடிந்து விட்டதா? முடிய போகுது. முடிஞ்சிடும். இப்ப சென்று அந்த மனித பூச்சின கூட உயிரை கவிட்டு வரலாமா? வரணும். அட ஜெயமாபுரி பட்டணம் தன்னக்காடியே கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையே. கண்ணுக்கு மட்டும் தெரியுமா? ஐயோ என் உயிர் போறே. நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் உங்களால யாராலையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. சித்திரகுப்தா என்ன இது ஒரு அதிசயம்? என்ன அதிசயம்? இந்த சாந்த சீலம் உயிரை பிடிக்க போகும்போது அக்னி ஜுவாலையானது குபீர் குபீர் என்று என் மேல வந்து இதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? தெரியவில்லையே. கற்புடைய பெண் கற்பகவல்லி. கற்புடைய பெண் கற்பகவல்லி. ஆமா, அவள் உடன் இருக்கும் வரைக்கும் நம்ம அந்த சாந்த சிவனுடைய உயிரை கவ முடியாது. ஆகையால கண்டிப்பாக முடியாது. ஆமா, இதுக்கு மாற்று ஏதாவது செய்தாகணும். என்ன செய்யலாம் தெரியுமா? என்ன செய்ய வேணும்? சாந்த சிவனுக்கு வந்து தண்ணி தாகம் ஏற்படுற மாதிரி செஞ்சு அந்த செஞ்ச நேரத்துல கற்பகவல்லி அவன் விட்டு போயிடுவான். ஓஹோ, தண்ணி கொண்டார. ஆமா, அந்த சமயத்துல நம்ம சாந்த சிவன் உயிரை தான் பறிச்சோம். இதுதான் சமயம். ஐயோ கற்பகம் என்னங்க அடித்தாக விடா எடுக்குதாரி. அடித்தாக விடா
ஐயோ நீ போய் தண்ணி எடுத்து வாடி தண்ணி தாங்க ஐயோ ஐயோ தண்ணி எடுத்து வரணுமா? ஆமா நீ போய் டக்குன்னு எடுத்துட்டு வாடியே. நான் தண்ணி எடுத்துட்டு வர போன சமயம் தான் அம்மா உன்னை புடிச்சிட்டு போயிடுவாங்களே. நேரம் பார்த்து போய் வாங்குறா பாரு செவிடா. நேரம் அந்த ஆசையே அந்த என் தேவாவா இருந்தா கேட்டவனே போயிட்டு ஏய் போய் தண்ணி எடுத்துன்னு வாடியே. அட இதுதான் தமிழ் வேண்டும் யமதர்மன். சாமலாபுரி பட்டணம் தேடியே யமதர்மன். நான் இல்லாத சமயமா பார்த்து உங்க உயிர் போயிடுச்சு. ஐயோ மன்னவா இப்படி போயிட்டீங்களே மன்னவா. 3 வருஷமா என்னை விட்டு இப்பதானே என் கூட வந்தீங்க. உங்களுக்கு அதுக்குள்ள இந்த கெதி நேர்ந்துடுச்சா? ஐயோ மன்னவா நான் என்ன செய்வேன் மன்னவா? நீங்க தானே சொன்னீங்க கண்டிப்பா நீ ஆராதார மந்திரத்தை உச்சரி கண்டிப்பா வந்துருவாங்க பாருங்கள். இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். என்னுடைய கணவர் உயிர் திருப்பி நீங்க எடுத்துட்டு வருகிறா. அப்படி ஆகட்டும் சாமி. சரி அப்படி ஆகட்டும் சாமி. முருகர் எங்க இருக்கிறார் என்று பார்க்கலாம்.
மூர்த்தியின் பால சண்முகனா எழுவான் கையில் பால ஆறுபடியாக வந்து நின்றவனா பரம கடவுளுக்கு எதிர்வணக்கம் தெரிவிக்கின்றேன். ஆமா ஆதார மந்திரத்தால் ஆமா மறுத்து கொண்டு சென்று ஆவடாட்டம் கிடையாது, பால்குடம் கிடையாது, உனக்கு ஆலயம் என்பதே கிடையாது, கோயிலே இருக்காது. இப்ப போயிட்டு உயிரை மீட்டு வந்தால் பூமி உனக்கு கீழ்த்து ஓங்கும். இதோ போகிறேன் சாமலாபுரி. சாமலாபுரி தன்னை தேடி முருகப்பெருமானே எதிர்வணக்கம் தெரிவிக்கின்றேன். தெரிவிங்கள். இப்ப எங்க வந்து போகிறாய்? நானும் பூலோகத்திலே சென்று ஒரு மனிதனுடைய கணக்கானது முடிந்து விட்டது. அவனுடைய உயிரை பறித்துக் கொண்டு என் நகரத்திற்கு வந்துள்ளேன். தங்களுக்கு என்ன வேண்டும்? நீ பறித்த உயிரை விட வேண்டும். அது எப்படி முடியும்? பறித்த உயிரை எப்படி திருப்பி விடுவது? எப்படி திரும்பி விடுவது? பறித்த உயிரை விட வேண்டும். முருகா, தேவர் மூவர் யாவற்றமான பேர்களுக்கும் எனக்கு இட்ட கட்டளை பிரகாரமே எனது கடமையை சரியாக செய்து வருகிறேன். உயிரை விடு என்றால் எப்படி விடுவது? நான் சரியாக செய்வதால்தான் எனக்கு தர்மம் என்ற பெயர். மும்மூர்த்திகளின் முதல் மூர்த்தியின் மகன் நானே. இருக்கட்டும், சொல்றதை நீ செய்தா. செய்ய முடியாதா? செய்ய முடியாதா? உனக்கு எனக்கு சண்டை. வா, மோதி பாத்துக்கலாம். ஆனா இலங்கைகள் யானுக்கு அஞ்சுமோ? யாரு ஐயா நீங்க? ஐயோ, யாரு இது? நானா? யாரு? யம தர்மன். சாமலாபுரையை நீதி நெறி தவறாமல் அரசாட்சி செய்து வரக்கூடிய யம தர்மன். விளக்கம் புரிந்ததா? ஐயா, உங்கள் பாதத்திற்கு அநேக கோடி வந்தனம். மங்களம் உண்டாகட்டும். பொட்டோடும் பூவோடும் கட்டின தாலியோடும் என்றென்றைக்கும் சுகமாக வாழ்வாய். அப்படியா? பொட்டோடும் பூவோடும் கட்டின மாங்கல்யத்தோடும் சுகமாக வாழ்வாய். சத்தியமா? சத்தியமா. அந்த ஆகாய பூமி ஆகாய சாட்சியா பூமி சாட்சியா சுகமாக வாழ்வாய். சத்தியமா சொல்லுங்க. நான் கும்பிடுற அந்த முக்கன் படித்த பரமேல் மேல ஆணை. அங்க பாருங்க, அங்க பாருங்க. என்ன
என்னது? போனோம். அதான் போய் பாருன்னா என்ன பார்த்து நான் இங்கிலீஷ் ஏமனா? அந்த காலத்துக்கு ஏமன் தான், இந்த காலத்துக்கு ஏமன் தான். சொல்லு. என் கண்ணனவர் மாண்டார் ஐயா. ஐயோ ஆமாம் பெண்ணே, பொட்டோடு பூவோடு வாழணும்னு வரம் கொடுத்தீங்களா? ஆமா. ஏன் கடவுள் கொடுக்குறீங்க? ஏமா இது என்னடா தப்பா போச்சு? இந்த அம்மா பூ பொட்டு தாலி எல்லாம் கட்டணும் வந்து என் காலில் வந்துருக்குது. யார் வந்து என் காலில் இருந்தாலும் நலமா பொட்டோட பூவோட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வரம் கொடுத்தேன். அப்போ உங்ககிட்ட எல்லாத்தையும் கைட்டு வச்சுட்டு வந்து நான் நின்று இருக்கணும். அது ஊன் தப்பு. நான் என்ன பண்ண முடியும்ப்பா? இப்ப கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா? உயிரை கொடுக்க முடியாது. தேவர் ஒவ்வொரு ஏமாற்றமான பேர்களும் விட்ட கட்டளை பிரகாரமே நீதி நெறி தவறாமல் அரசாட்சி செய்து வரக்கூடிய யமதர்மன் பிடித்த உயிரை பிடித்துதான் திருப்பி கொடுக்க முடியாது. அதனால கேட்டதே கேட்டுக்குது. நீதான் பொட்டோடு பூவோடு இருந்தன்னு சொல்லிட்டு வரம் கொடுத்த. கொடுக்க முடியாது உங்களை. முடியாது முடியாது முடியாது. அப்போ உங்களை விட முடியாது. நீங்க போங்க. ஓம் சரவணபவாய ஓம் தந்தாய என்னடா இது? நாமளும் நம்ம ஆட்டு போன அந்த பொம்பளை சொல்லிச்சு நம்ம போறோம். போனா பின்னாடி யாரோ நீ ஏதாச்சும் வரா? டேய் இன்னும் போறோம் போக முடியல. நான் போற முன்னாடி போறேன் பாக்குறேன். போ சித்திரகுப்தா ஒண்ணு ஓம் சரவணாய ஆமா ஐயா, நான் போனாலும் ஏதோ வேலை இருக்குது. நீங்கள் இருக்கீங்களா? டேய் நானும் என்ன யாரா இத்தனை கேட்கறேன். நான் இதுல தெரியல, நானும் உன்னாட தான் போனா வந்தேன். எனக்கு இருக்கிறாங்க என்னன்னு தெரியல. போங்க. போறேன்னு சொன்னீங்களே போங்க. ஏன் நிக்கிறீங்க? ஓம் சரவணாய அம்மா என்னால போக முடியல. நீ என்ன சரவண பவாயின்னு உனக்கு கூப்பிடுற? நான் என்னதான் பண்றது? உங்களால போக முடியாது. முடியாது. 6 எழுத்து மந்திரத்தால் எவனையும் கட்டுவே. பார்த்து
வாதத்தை தெரிவித்தபடியால் என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்து பூவோடும் பொட்டோடும் சுகமாக கட்டண தாலியோடும் சுகமாக வாழ்ந்து அப்படியா? அப்படியா? நிச்சயமா. நிச்சயமா சத்தியமாக. அங்க பாருங்க. என்னடா இது? இதை பண்ணுங்கிற மகராஜ் எவனா செய்யக்கூடியாயோ மாட்டார் ஐயா. இப்ப நீங்க தானே நீ கேட்டா கொடுத்த நானு கேட்டா வரம் கொடுத்தா நிறைவேற்றணும்ல. கேட்டா கொடுத்த நானு கொடுத்தீங்க நிறைவேற்றணும்ல. அதெல்லாம் என் கணவர் உயிர் வீட்டு கொடுங்க. வரவு கடவுள் வந்து யாரு காலுக்கு இந்த ஆறு கால் வந்தாலும் வரம் கொடுத்துருவான். வரம் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி தான் சிக்கல மாறிட்டு நான் என்ன பண்ணுறது நான் கீழே பாத்துற தலையில தொலைவு நான் தான் கஞ்சா போல இருக்கிறேன். அப்பவே அப்புறம் எப்படி மாடி கொடுக்குறீங்களா இல்லையா? கஞ்சா பாருந்தா ஏய் வாடாங்க ஏய் சொல்லிட்டு போடா வாடா சாமி என்ன பையன் கூப்பிட்டேன்னா இவங்க அணகு முடிஞ்சிச்சு போச்சு நம்ம தரும் நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்றது அதுக்கு ஊரை பையன் ஆயிரம் என் உயிரை தான் ஊரே கொடுக்க முடியும் நான் வரம் கொடுத்தீங்களா? ஆ உயிரை கொடுங்க. என்ன கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாது. போங்க. ஓம் சரவணாய போய் பாரு ஓம் கந்தாய அடி எடுத்து வச்சா குபீர் 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 கேட்டு போட்டுக்கிறாங்கப்பா. ஓம் இதமாய போலீஸ் கேஸ் போடுறேன். போங்க போறேன். நீங்க போங்க. ஏன் நிக்கிறீங்க? உனக்கு போல் டாக்ஸ் பிடிக்கும் முடிஞ்சு வருவா என்னவா பண்ண சொல்லுமா என் கணவர் உயிரை மீட்டு கொடுங்க. ஒண்ணு போங்க இல்லைன்னா என் கணவர் உயிரை மீட்டு கொடுங்க. முதல் பிடிச்சா உங்களால கொடுக்க முடியாதா? ஐந்து எழுத்து 6 எழுத்து மந்திரத்தால் 5 எழுத்து ஐயா நீங்க நான் பிரம்மதேவா திருமாதேவன். ஓடும் போட்டோடும் சோம மாங்கலித்த சோமோடு வாய்க. யாரோ தூங்கிக்கிறோம் போயிடா. டேய் வாடாப்பா நோய் என்ன பிடிச்சி போற சாமி போயிருப்பா. நான் தொட மாட்டேன் யாருப்பா நான் என்ன பண்றது ஒட்டோடு பூவோடும் வாழ்ந்துருங்க. ஆமா, சொந்தம். என் கணவர் இருந்துட்டாரு. எனக்கு திருப்பி மீட்டு கொடுங்க. எங்க கால்ல வந்து மீட்டு போயிட்டாங்க. ஏன்ட்டாங்க படிக்கிறது மட்டும்தான் என் வேலை. என் வேலை கிடையாது. சொல்லிடுறாங்க. நீங்க முன்னால பார்த்து பின்னாடி எழுதக்கூடிய ஆள் நீங்க தான். ஆமா நீங்க தானே எழுதுறீங்க. ஆமா நீங்க தானே எழுதி அவருக்கு ஆர்டர் போடுறீங்க. நீங்க சொல்லி அவன் வரங்க முடிஞ்சிருச்சு அவன் முடிச்சு போயிட்டான் என்னடா ரொம்ப போயிடுச்சு. உங்களால முடியாதா? முடியாது. அப்ப போங்க. வரப்போ டேய் அந்த பக்கம் போனா வாசல் தெரியும் ஓம் சரவணா நினைக்கிறா அவடா திட்டிட்டு பாரு இப்ப அடா அவன கைத்துல எனக்கு தெரியும் போயிருக்கிறேன் நூல் போட்டு இருக்கிறான்டா நல்லா பல்வாழ் நூலா இருக்கு. இப்ப என்னமா பண்றாருப்பா முடியாது. 6 எழுத்து மந்திரத்தால் அனைவரையும்
தேவர் மூவர் யாவற்றுமான பேர்களையும் கற்புடைய இந்த கற்பவழியாகப்பட்டவர் முருகனுடைய ஆராய்ச்சி மந்திரத்திலே நம்ம யாவரையும் கட்டி விட்டார். இதற்கு ஒரு உபாயம் வேண்டும். இதற்கு என்ன செய்யலாம் என்று நம்மளே முருகனிடத்தில் போய் தெரியுமா? முருகா நான் போட்ட கொடுக்க வணக்கம் வணக்கம் முருகனே. ஐயா பெருமானே. ஐயா ஐயா முருகா வணக்கம் ஐயா. சுகமாய் வாழ்ந்துரு காடு பேரா அடிக்கலாம். அப்பா முருகா தங்களுடைய ஆலயத்து மந்திரத்தாரே தேவர் மூவர் அவர்களையும் கட்டிவிட்டால் அந்த கற்ப ஆராதன மந்திரத்தால் இதற்கு ஒரு உபாயத்தை தாங்களே தெரிவித்த முருக பெருமானே. தேவர்களே இப்ப என்ன பண்ண போறீங்க அடே சித்திரகுப்தா 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 இந்த சாந்தசீலனுக்கு எத்தனை வயது? அவனுடைய ஆயுட்காலம் எத்தனை என்று ஏட்டிலே எடுத்து பார்ப்பேன். சாந்தசீலனுக்கோ 40 வயது, 100ல 80 ஐயா ஐயா சாந்தசீலன் வந்து 20 வயசு. 20 வயதா? ஆமா. அந்த கற்பவல்லிய பாட்டுவல் அவளுக்கு எத்தனை வயது? அவளுக்கு வந்து 100 வயது. அவளுக்கு 100 வயதா? 100 வயது. 20 வயது. இப்ப 20 வயது முடிந்து அவளுக்கு மீதி 80 ஆண்டு காலம் ஆயுட்காலம் உள்ளது. அவளுக்கு 80 வயது இருக்குது. அதுக்கு நாம் என்ன தவம் பண்ணணும்? கற்பவல்லிக்கிறா பாரு. ஆமா. இப்ப கற்பவல்லிக்கு தான் அவன் மாமா உயிரே இருக்குது. கற்பவல்லியிடம் தான் அவருடைய கணவருடைய உயிரே உள்ளது. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப கற்பகவல்லிக்கு மீதம் 80 வயது உள்ளது. ஆமா. அந்த 80 வயதிலே பாதியாக எடுத்து சாந்தசீலனுக்கு தாரை வார்த்து கொடுத்த பிறகு சாந்தசீலனை உயிர் எழுப்ப முடியும். ஆமா. இதுதானே யோசனை? வா சென்று கற்பகவல்லியிடமே கேட்போம். அவங்கிட்டதான் இதே அவன் உயிர். வாங்க சென்று போய் கேட்போம். அம்மா கற்பகவல்லி. அம்மா கற்பகவல்லி. ஐயா ஏமா உன் புருஷனோட உயிர் உங்களோட கையில இருக்குது. என் கையில தான். உன் கையில மட்டும்தான் இருக்கு. என்ன சொல்லுங்க. உங்க கையில தான் இருக்குது. உனக்கு 100 வயது படித்து உள்ளார். ஆமா. உன் கணவருக்கோ 20 வயது படித்து உள்ளார். 20 வயது படிக்கிறது. 20 வயது உன்னுடைய முடிந்து விட்டது. என் கணவருக்கு 20 வயது ஆனது முடிந்து விட்டது. உனக்கும் 20 வயது முடிந்து விட்டது. எனக்கும் 20 வயது முடிந்து விட்டது. உனக்கு மீதமுள்ள இருப்பதோ 80 வயது. அந்த 80 வயதிலே 40 வயதை உன் கணவருக்கு தாரை வார்த்து கொடுத்தால் உனது கணவராகப்பட்ட சாந்தசீலனை உயிரோடு எழுப்ப முடியும். ஏமாத்திரம் விட்டுருவான். என்னுடைய பாதி நாட்களை 40 வருட காலத்தை அவருக்கு தாரவாத்து கொடுக்க வேண்டும். தாரவாத்து கொடுத்தா அவருக்கு உயிரை திருப்பி நான் கொடுப்பேன். ஐயா தங்களிடம் ஒரு வேண்டுகோள். சொல்லுமா. எனக்கோ 35 வயதும் அவருக்கும் 45 வயதும் தாரவாத்து கொடுக்கிறேன். 45 வயதா? ஏன்னா நான் வந்து அவரு இருப்பதற்கு முன்பதாகவே நான் இருந்துடணும். ஏன்னா அவரு இறந்த பிறகு தாலி அறுத்து என்னால் நிற்க முடியாது. அதனால எனக்கு இது ஒரு வரம் மட்டும். அவருக்கு 45 வயதும் எனக்கு 35 வயதும் இது மட்டும் வரமாக எழுப்பி விடுங்கள் ஐயா. நீ வேண்டியபடி உனக்கு 35 வயதும் உனது கணவராகப்பட்டவருக்கு 45 வயதும் இதோ கொடுக்கிறேன். பாசக்கிறேன்.
இதோ இதோ உன் கணவருக்கு என் கணவருக்கு 45 வயதும் 45 வயதும் உனக்கோ மீதம் இருப்பது 35 வயதும் எனக்கும் மீது இருப்பது 35 வயதும் இந்த வயதை நீங்க பெற்றுக்கொண்டால் உனது கணவனாகப்பட்ட உயிரை நான் இப்போதே திருப்பி கொடுக்கிறேன். இதோ தாரவாத்து கொடுக்கிறேன். அடே சாந்தசிலா எந்திரி. தூங்கி எழுந்துடா. இப்பதானே தூங்கி எழுந்து ஆளு. தேவா. ஐயோ மஞ்சு ஒரு நாள் அவன் போர் தண்ணி இல்லாத இங்க மாட்டிட்டு சாவறான். மஞ்சு வேணுமா புஞ்சு வேணுமா? டேய், வாடா. பனி சூத்து ஒதுற மாதிரி ஒதுறான். யாவர் மூவர் யாவற்ற பேர்களுக்கும் எவ்வளவு கலந்து மஞ்சு வேணுமா? டேய், மஞ்சு தேவன் மறுபடி கொடுங்க போறான். மன்னவா சொல்லி கற்பகம் காத்திருக்கிறா உங்கள் மீது உயிர் மீண்டு வந்து விட்டது. எப்படி கணவனுக்காக இந்த கற்பகவல்லி தனது பாதி உயிரை பாதி ஆயுட்காலத்தை கணவருக்காக தாரவாத்து கொடுத்து கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி, கணவன் உயிரை காத்த கற்பகவல்லி. இத்துடன் இந்த நாடகமானது முடிக்க வருகிறது. எல்லாரும் ஜோரா ஒரு தாட்டி கை தட்டுங்க.